கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான மருத்துவம். கோபம் குறையணும்னா என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும், தண்ணி கொஞ்சம் குடிக்கணும், இல்லை தனிமையாக போய் இருந்துடணும். அப்போ தான் கோபம் குறையும். ஒருத்தரோட பேசிட்டோம், சண்டை இது வந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் போதும், கோபம் கட்டுப்படும். இப்போ சண்டை வந்ததுமே என்னாகும், ஏதாவது ஒரு தவறு நடந்துடும். ஒரு நிமிஷம் தப்பு செஞ்சால் 15 வருஷம் தண்டனை. ஏன்னா ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுல குறைஞ்சிடுறாங்க, டக்குன்னு எடுத்து ஏதாவது வெட்டிடுறாங்க. அதனால் 15 வருஷம் அவங்களுக்கு சிறை தண்டனை. இந்த கோபத்தை கட்டுப்படுத்தினா வாழ்க்கை முழுவதும் நல்லாயிருக்கும். கோபத்தை கொண்டாடினவன் அப்படியே அழிஞ்சு போவான். கோபத்தை கட்டுப்படுத்தினவன் அதிக நாள் வாழ்வான். இதில் முக்கிய மருந்தாக வெத்தலை, பவளமல்லி இலை, பனங்கல்கண்டு, நாட்டு மாட்டு பால், சீரகம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கோபம் அப்படின்றதும் நாம் சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற அகங்காரம். அகங்காரம்னா என்ன? உணவு தான் நமக்கு அகங்காரத்தை கொடுக்கறது. அதாவது மாமிச உணவுகள் சாப்பிட்றதும் காய்கறி உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். அன்னத்தை குறைச்சா அகங்காரம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம உணவுகள் சாப்பிட்றது அதிக காரம், அதிக புளிப்பு, அதிக மாமிச உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாகவே அகங்காரம் இருக்கும். அதை கட்டுப்படுத்தணுன்னாக்கா நம்ம உணர்வுகளை பொறுமையாக சாந்த குணமாக பழகிக்கிறணும். அதாவது அதிக கோபம் வருதா, அமைதியாக போய் புக்கு படிங்க, அல்லது பூஜை ரூமில் உட்காருங்க, அல்லது அமைதியாக வெளியில் போயிருங்க. ஒருத்தர் மேலே கோபம் வந்துருச்சு அப்படின்னாக்கா எதிரும் புதிருமாக பேசிக்கிட்டே இருந்தாக்கா அந்த கோப உணர்வுகள் தூண்டி மேலும் மேலும் நடக்கக்கூடியாத விஷயங்கள்லாம் 5 நிமிஷத்தில் நடந்துடும். பின்னாடி அவங்க தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறப்போ பண்ணியும் தண்டனை அனுபவிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உணவுகளை அதிக புளிப்பு, காரம், மாமிச உணவுகள் சாப்பிட்றத கட்டுப்படுத்திக்கங்க. இப்போ மிருகங்களில் பார்த்தாலும் சரி, நம்ம மனிதர்களில் பார்த்தாலும் அந்த உணர்வுகள் இருக்கத்தான் செய்து. அதுக்கும் கோபம் வர்றதுக்கும் நம்ம உணர்வுகளும் ஒரு காரணம். பொறுமையை கையாளணும். பொறுத்தவன் பூமியாள்வன், பொங்குனவே மண்ணாண்டையான் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி இருக்குது. அதனால கோபத்தை கொண்டாடக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சீரகம், வெற்றிலை, பவளமல்லி இலை 3ஐயும் அரைச்சி எடுத்து ஒரு 20 மில்லி அளவு இருந்தால் போதும். நாட்டு மாட்டு பாலோட கலந்துடலாம். பனங்கற்கண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதும். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு 9 நாள் அப்படி சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த குணம், சாந்த குணம் வந்துடும். கடுகடுன்னு எப்போ பார்த்தாலும் மூஞ்சியில் அப்படியே எள்ளு போட்டால் பொரியும் அப்படின்வாங்க. கோப உணர்வோடையே இருப்பாங்க. அது அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த மருந்து தயார் பண்ணி சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா படிப்படியாக கோப உணர்வுகள் சாந்த குணமாக ஆயிடுவீங்க. கோபம் குறையிறதுக்கு வெத்தலை, பவளமல்லி, பனங்கல்கண்டு, சீரகம், நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடிச்சிட்டு வந்தோம்னா கோபம் குறைய ஆரம்பிச்சிடும், நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். கோபம் குறையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.